ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இயக்குனர் பாலாவை வெறுக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவு ஒரு திறமையான இயக்குனர். எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஸ்டாரா இருந்தாலும், இல்ல சினிமால இப்பதான் அறிமுகமான ஸ்டாரா இருந்தாலும், எல்லாரையும் அவருக்கு எப்படி பிடிக்குதோ அப்படிதாங்க ஃப்ரேம்ல காட்டுவாரு. ஒருத்தனுக்கு நடிப்பே சுத்தமா வரல, இருந்தாலும் அவன் பாலாசருடைய படத்துல நடிச்சா கண்டிப்பா நடிப்பை கத்துக்கலாம். அப்படியேப்பட்ட பாலாவுடைய படங்கள் 1999 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள் எந்த மாதிரி நிலவரத்துல இருக்கு, வெற்றியா தோல்வியா, அந்த படத்துல நடிச்சவங்க யார் யாருன்றது உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க பாலாவை விரும்பினா உங்களுக்கு அந்த வீடியோ வாங்க, வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணிடுங்க. இவரு முதலா 1999ல சேது படத்தை ரிலீஸ் பண்றாரு. ஆனா இந்த படம் ரிலீஸ் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிறாரு. ஏன்னா இந்த படத்துக்கு முறையான தயாரிப்பாளர் இல்ல. இந்த படத்துல விக்ரம், அபிதா, ஸ்ரீமன் இந்த மாதிரி நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு முதல் படத்துக்கு இளையராஜா இசையமைக்கிறாரு. இந்த படம் ஹிட் ஆகுது. விக்ரமுக்கு ஒரு நடிகரா தமிழ் சினிமால அறிமுகப்படுத்தின படம் பார்த்தா இந்த சேது படம் தான். இதுக்கு முன்னாடி விக்ரம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனா நல்ல ஃபேஸ் கொடுத்த படம் சேது படம் தான். அதே மாதிரி பாலாவுக்கு முதல் படம் இதுதான். 2 பேரு கூட்டணியில நல்ல ஒரு வெற்றி அடைஞ்ச படம் இந்த படம். அடுத்து நந்தா படம் 2001ல சூர்யா, ராஜ்கிரண், லைலா வச்சு பண்றாரு. இந்த படத்துக்கு இசையமைக்கிறது நம்ம யுவன் சங்கர் ராஜா தான். இந்த படமும் வெற்றி அடையுது. சூர்யாவும் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் ஒரு சாக்லேட் பாயா நடிச்சிருந்தாலும் ஒரு நடிகரா ஃபேஸ் காட்டின படம் நந்தா படம் தான். இந்த படம் 2001ல ரிலீஸ் ஆயிட்டு ஒரு வெற்றி அடையுது. அடுத்து 2003ல பிதாமகன் ஒரு படம். பாலாவுடைய ஃபர்ஸ்ட் படம் சேது, அதுல விக்ரம் ஹீரோ. செகண்ட் படம் நந்தா, அதுல சூர்யா ஹீரோ. 3வது படத்துல விக்ரமும் சூர்யா வச்சு படம் பண்றாரு. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. இதுல விக்ரமுடைய கெரியருக்கு நடிப்புக்கு ஒரு தேசிய விருதை கொடுத்திருக்காங்க பாத்தாங்க. அந்த அளவு சூப்பரா விக்ரம் மெனக்கெட்டு நடிச்சிருப்பாரு. இன்னொரு பக்கம் சூர்யாவுடைய துருதுருப்பா நடிப்பு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அமையுது. எந்த படத்துக்கு இளையராஜா இசையமைக்கிறாரு. படத்துல எல்லா படமும் வெற்றி அடையுது. பாலாவுடைய 3வது படமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அடுத்து 4th ஒன்னா நான் கடவுள் 2009 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல ஆர்யா, பூஜா, ராஜேந்தர் நடிக்கிறாங்க. ஆர்யா அவர்கள் நான் கடவுளுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய படங்கள்ல ஃபுல்லா சாக்லேட் பாய் நடிச்சிருப்பாரு. நார்மலா ஒரு கமர்ஷியல் நடிச்சிருப்பாரு. அப்படியாப்பட்ட ஒரு ஹீரோவை அவருக்குள்ளேயும் நடிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நடிக்க வச்சதுதான் பாலா அவர்கள். 2009 ரிலீஸ் ஆன அந்த நான் கடவுள் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதுவும் நம்ம ஆர்யா ஒரு அகோரியா காட்டியிருப்பாரு. ஆர்யாக்குள்ள இந்த மாதிரிலாம் நடிப்பு இருக்கான்றது அந்த படம் பார்த்தா புரியும். கண்டிப்பா படம் பார்க்காதவங்க மறக்காம நான் கடவுள் பாருங்க. பாலாவுடைய வித்தியாசமான படிப்பால் இருந்திருக்கும். இந்த படமும் ஹிட் ஆயிருக்கு. அடுத்ததா அவன் இவன் 2011ல இந்த படத்துல விஷால், ஆர்யா, ஜனனி ஐயர், அம்பிகை எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் தான் இசையமைச்சிருப்பாரு. பெரும்பாலும் ஆரம்ப காலகட்டங்கள்ல பாலாவோட படங்களுக்கு இளையராஜா எல்லாம் அவங்க பையன் யுவன் 2 பேரும் மாத்தி மாத்தி மியூசிக் பண்ணியிருப்பாங்க. அவன் இவனுக்கு யுவன் மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல விஷாலும் நம்ம ஆர்யாவும் 2 பேரும் எதுகை மோனை, அதாவது ஒரு ஃபைட் பண்ற கேரக்டர்ல பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த படத்துல விஷால் அவர்கள் கண்ணு ஒரு மாதிரி வச்சு நடிச்சிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த கண்ணு நடிச்சதுனால விஷாலுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. இந்த படமும் பாலாவோட கெரியர்ல ரிலீஸ் ஆயிட்டு ஒரு ஹிட்டான படம் தான் அவன் இவன். இதுல விஷாலுடைய வித்தியாசமான நடிப்பு எல்லாரும் பாராட்டினாங்க சொல்லலாம். அடுத்து பரதேசி 2013 மார்ச் மாசம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல அதர்வா, வேதிகா, தன்சிகா எல்லாரும் பண்றாங்க. இந்த படத்துக்கு முதல் முறையா யுவன், இளையராஜா தாண்டி ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. இந்த படம் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆச்சு. ஆனா படம் போதுமான வெற்றி அடையல, ஒரு சுமாரான வெற்றி தான். பாலாவோட கரியர்ல ஒரு ஆவரேஜான படம் பாத்தீங்கன்னா பரதேசி சொல்லலாம். ஆனா இந்த படத்தோட படைப்பு, நடிப்பு எல்லாம் வித்தியாசம் இருந்தது. ஆனா ஏதோ ஒரு வகையில ஸ்லிப் ஆகிட்டு இந்த படம் ஓரளவுக்கு தான் சுமாரான வெற்றி தான், ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறல இந்த பரதேசி படம். இந்த படத்திலையும் அதர்வாக ஒரு வித்தியாசமான கேரக்டரா காட்டியிருப்பாரு நம்ம இயக்குனர் பாலா அவர்கள். அடுத்ததா தாரை தப்பட்டை 2016 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல சசிகுமார், வரலட்சுமி 2 பேரும் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. சசிகுமார் தான் நமக்கு ஆக்சுவலா நம்ம கமர்ஷியலா பார்த்துருப்போம். இந்த படத்துல பாலா அவர்கள் வழக்கம் போல தன்னுடைய வித்தியாசமான தோரங்களை காட்டியிருப்பாரு. இந்த படம் முதல் முறையா பாலாவுடைய கரியர்ல ஒரு சர்க்கிள். இந்த படம் சரியா போல ஃபிளாப் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் பண்ணியிருந்தார். அடுத்ததா நாச்சியார் படம். சினிமால கம்பேக் கொடுத்த நம்ம நடிகை ஜோதிகாவுக்கு எப்படி அந்த 36 வயதுல ஒரு வெற்றி படம் அமைஞ்சது, அதே மாதிரி நாச்சியார் படமும் ஒரு வெற்றி படம் அமைஞ்சது. இந்த படத்துல ஜோதிகா, ஜிவி பிரகாஷ்குமார், யுவனா எல்லாம் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் பண்ணிருப்பாரு. இந்த படம் ஓரளவுக்கு வெற்றி அடைந்த படம் சொல்லலாம். அடுத்ததா 2020ல வருமான ஒரு படம், அதாவது 2017ல தெலுங்குல அர்ஜுன் ரெட்டின்ற படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதோட ரீமேக் தான்
வருமான்ற பேர்ல விக்ரமுடைய பையன் துருவ் இருப்பார்ல, துருவ் அப்புறம் மேக்னான ஒரு வட இந்திய பொண்ணு வச்சு பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு ரிலீஸ் பண்றதுக்கு. ஆனா அந்த படம் வந்து சரியா போல, ஒரு ஃபிளாப் ஆயிடுச்சு. இந்த படத்துல நடிச்சதுனால என்னமோ தெரியல, துருவ் அவர்களுக்கு ஒண்ணுமே வாய்ப்பு கிடைக்காம ஒரு ஸ்ட்ரகிள் இருக்காரு. இந்த படம் நம்ம பாலாவுடைய கரையிலேயே ஒரு தோல்வி படத்துல செகண்ட் சொல்லலாம். தாரை தப்பட்டை எப்படி தோல்வியோ அதே மாதிரி இந்த வருமா படம் தோல்வி அடைஞ்சது. அடுத்ததா ரொம்ப கேப் எடுத்துக்கிட்ட நம்ம பாலா அவர்கள் அடுத்து ஒரு வெற்றி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பொறுமையா நிதானமா யோசிச்சு அடுத்து வணங்கான்னு ஒரு படம் எடுத்தாரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சூரியன் நடிக்கிறதா இருந்தது. சில காரணத்தினால சூர்யா படம் விடாம போயிட்டு அதுக்கப்புறமா அருண் விஜய் கமிட் ஆயிட்டு இந்த படம் எடுத்து 2025 ஜனவரியில் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் வெற்றியா தோல்வின்னு பார்த்தா கண்டிப்பா படம் வெற்றி தான். அந்த அளவு கதை திரைக்கதை வலுவா இருந்தது. இந்த படத்துல அருண் விஜய், ரோஷினி நடிச்சிருப்பாங்க. ஜி பிரகாஷ்குமார் மியூசிக் பண்ணிருப்பாரு. இந்த படம் வந்து ஒரு ஹிட்டான படம் தான். 2025 ஸ்டார்டிங்லேயே படம் வெற்றி அடைஞ்சு அந்த ஆண்டின் தொடக்கத்துல தமிழ் சினிமாவுக்கு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் கொடுத்த படம் தான் வணங்கன் படம். சினிமாவை பத்தி தெரியாத ஒரு நடிகராக இருந்தா கூட அவர் படத்துல நடிச்சா கண்டிப்பா வந்து வித்தியாசமான கோணத்துக்கு காட்ட முடியும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தா பிதாமகன், சேது, அவன் இவன், இப்ப வந்த வணங்கன் படம், நிறைய படங்கள் சொல்லலாம். உங்களுக்கு பாலாவை தனிப்பட்ட முறையில எப்படி பிடிக்கும்? அவர் இயக்குன படங்கள்ல நீங்க விரும்பி பார்த்த படம் எது? கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.